ஹாய் வீவர்ஸ், வணக்கம். இன்று நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பாதிரி கன்று. அதாவது சேலம் என்றாலே மாம்பழம் தான் நாமத்துக்கு வரும். அதுபோல் மயிலாடுதுறையில் ஃபேமஸானது என்னென்னா மாம்பழத்திலே பாதிரி மாம்பழம். நம்ம வீட்டில் ஒரு பழம் வச்சிங்கன்னா அந்த வீடே அவ்வளோ வாசனை அடிக்கும். எங்கள் வயலில் இருந்தது, அந்த மரம் பட்டு போயிடுச்சு. அதனால் இதான் ரொம்ப தேடி அலைஞ்சு இந்த கன்று நேற்று நானும் சாரு மேடம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள் அது எப்படி வைக்கிறோங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறோம். குழி மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி ஆழம் குழி எடுத்துருக்கோங்க. பாருங்கள், 3 அடி ஆழத்தை குழி எடுத்துருக்கோம். அது இல்லாமல் மக்கி போன சாணம் எரு தயாராக இருக்குது. ஒரு கூட பார்த்திங்கன்னா ஆட்டு புழுக்கையும் அடுப்பு எரித்த அந்த சாம்பலும். ஏன்னா இதெல்லாம் வந்து அடியில் போட்டு அது மேலே தான் கண்ணை நம்ம வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆட்டாம் புழுக்க இருக்குல்ல, அதுவும் இது சாம்பலும் அது அப்படியே முதல்ல அடியில் போடுறோம். நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடியில் இருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாண எரு இதை வந்து நாங்கள் கொட்டணும். அடுத்து அண்ணன் தான் எல்லாமே செய்கிறாரு. ஃபுல்லாக கார்டன் ஃபுல்லாக பார்க்குறது அண்ணன் தான். அப்பப்போ வந்து நமக்கு உதவி செய்கிறேன். அண்ணன் நல்லா பார்த்தேன். அண்ணா இங்கே பாருங்க, ஒரு ஹாய் சொல்லுண்ணா. ஹாய் சொல்லுண்ணா. சாண எரு வந்து போட்டாவது பாருங்கள். ஏன்னா ஒரு கன்று வைக்கிறோன்னா அதுக்கு வந்து சாண எரு ரொம்ப அவசியங்க. அது இருந்தால் தான் நல்லா அந்த கன்று நல்லா ஆரோக்கியமாக கிளம்போம். பார்ப்போம் என்ன எதுனா வச்சுருக்கோம். இன்னொரு அடுத்த வருஷமே காய்க்குங்கிறது. அடுத்த வருஷம் காய்க்க வேணாம், இன்னொரு 2 வருஷத்தில் காய் காய்ச்சா கூட போதும். பார்ப்போம். ரொம்ப சுவையான மாம்பழங்க பாதிரி மாம்பழம்.